ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சி ஃபினி vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கல ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபின்சியோட 19th பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கு. ஸோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோல பாக்குறோம். ஏன் இந்த ரொம்ப நாள் வீடியோ வரல அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா நான் போட்டிருந்தேன், அதை பாருங்க. 19 ஆண்டுகள் பார்த்த வீடு, என் வாழ்வின் ஒவ்வொரு சுவாசத்தையும் அறிந்த வீடு. சின்ன வயதின் சிரிப்பு ஓசைகள், சின்ன சண்டைகளின் துடிப்பு சொற்கள், அந்த சுவர்களில் பதிந்தது பல கதைகள். அந்த மூலையில் ஒலித்தது என் சிரிப்பின் சத்தங்கள். கதவுகள் திறந்ததும் கடந்து போன நினைவுகள், பொழுதுகள் கொண்டாட்டமாய் மாறிய தருணங்கள். இன்று அதை விட்டு புதிய வாசலுக்கு வந்தேன். ஆனால் என் மனம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இதான வாழ்க்கை, கடந்து போகிறேன். ஹாய் சொல்லு, அங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பின்சிக்கு டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ அதனால டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம வச்சு சூப்பராக ஒரு டெக்கரேஷன் பண்ணி அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். வாங்க. Three hours later. நாளிலே அருமையான மகள் பின்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்காகவே மொத்தமாக ஜீவனை கொடுத்த அருமைக்காய் ஸ்தோத்திரம். ஓகே கைஸ், ஒரு வழியாக பின்சியோட பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ பயங்கரமாக பசிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்டுட்டு பேசுவோம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். கொஞ்சம் சூடோடு சாப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். சியர்ஸ், உங்களுக்கும் தான்.
ஓகே கைஸ், சிக்கன் 65 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. அண்ட் இது செஞ்சவர் வந்து ஒரு ஆத்தென்டிக் பாய் பிரியாணி. அவரோட காண்டாக்ட் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்டு நான் ஒரு பிரியாணி சாப்பிட்ற ஸ்டைல் சொல்லி தரேன், ட்ரை பண்ணுவோமா? முட்டை இல்லை, பட் ட்ரை பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்ல மசாலாவோட பிரியாணி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து தட்டிட்டு, நான் வரல கறி, ஸோ இந்த மாதிரி நல்லா வருங்க, நல்ல டெண்டரான கறி எடுத்து மேலே வச்சுக்கணும். இந்த கறியோடு நிறுத்திடக்கூடாது, இதுக்கு அடுத்து தான் மெயினான கறி வரும். நல்ல சிக்கன் 65லேருந்து ஒரு பெரிய பைட்டாக எடுத்து இதில் வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இதே வயிறு நிறைஞ்சிரும்னு நினைப்பீங்க, இதுக்கப்புறம் தான் இருக்குது. கொஞ்சோண்டு கத்திரிக்காய் எடுத்து மேலே வச்சுக்கணும். ஓகேவா? வச்சாச்சா? அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ரைத்தா எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் எப்பவுமே பிரெட் அல்வா தான் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணுறது, கேசரி இருக்குது, ஸோ கேசரி மேலே வச்சுட்டு இது மொத்தமாக அப்படியே வச்சு. ஓகே கேஸ், இந்த பெரிய பைட்டை ஒரே வாயில் சாப்பிடுவோம். சீரியஸாகவே சூப்பராக இருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த டயர்டில் அந்த சாப்பாடு போட்டு அது ஆறி இருக்கோ சூடாக இருக்கோ அதை எடுத்து ஒரு வாயை வைக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாருங்கள். அவ்வளோ நேரம் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம சாப்பிடும் போது எப்படா சாப்பிடுவோன்னு ஏங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சீரியஸாகவே செம்மையாக இருக்கும். இனிமேல் டைம் லேப்ஸில் பார்ப்போம். என்ன தாமஸ் கால் பண்றான்? ஹலோ ஹலோ, டேய் சார்லஸ். சொல்றேன். என்னடா நீ மட்டும் தனியா சாப்பிட்ட எப்படி? என் கூட எப்போ சேலஞ்சுக்கு வர போற? I'm waiting.